அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன். தேவனுக்கு மகிமை. இப்பொழுது இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக தருகிற கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்னால் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே, இந்த நாளில் மறுபடியும் உடைய ஜீவ வார்த்தையை தேவனை சொல்வதற்காக வந்திருக்கின்றோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு வசனம் தருகிறீர். உடைய திருமறையிலிருந்து தருகிற வசனத்தை சொல்கின்றோம். கேட்கின்ற செவிகளில் மட்டுமல்ல, உள்ளத்திலேயும் அது தேவ வாக்காக துணியட்டும் பதியட்டும். கிரியை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உடைய நாம் மிகப்பட்டோம். வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கின்றபடினால் கர்த்தாவே, அந்த வார்த்தை மனிதருடைய உலகில் ஜீவனை உண்டாக்கட்டும், இருக்கிற ஜீவனை பூரணப்படுத்தட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நாம் வசிக்கின்ற இந்த தேசம் அது யாருக்காக இருந்தாலும் சரி, இதற்கு மரண பள்ளத்தாக்கு, பயம் நிறைந்த இடம். அது எவ்வளவுதான் உலகத்தில் மனிதன் வாய்ப்பாக வசதியாக அவன் இருந்தாலும் அவனுக்கு அதாவது ஒரு பயம், அவனுக்கு ஒரு திருப்தியற்ற நிலை இருக்கும் என்று வேதம் சொல்கின்றது. ஆனபடினால இந்த நாளிலும் பக்தன் சொல்வதை நாம் இங்கே கேட்போம். அதாவது மரண பள்ளத்தாக்கு, இதில் நடக்கிற நமக்கு அதாவது இறைவனுடைய அருள் துணை நமக்கு வேண்டும். அந்த துணை இல்லாவிட்டால் நம்முடைய பயம், நம்மில் இருக்கிற பயம் நீங்காது. அது உண்மை. ஆனபடினால சத்திய வாக்கிய கவனிப்போம். சங்கீதம் 23:4 வாக்கியத்தை நான் வாசிக்கலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், அதாவது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற இந்த வார்த்தை தான் முக்கியம். இந்த வார்த்தையை முன்னிட்டு தான் நான் பயப்பட மாட்டேன், பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், தைரியமாக இருப்பேன். ஏனென்றால் அதாவது சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவர் என்னுடன் கூட இருக்கிறார் என்ற அந்த தைரியத்தில் அவர் இப்படி சொல்கிறார். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இறைவனுடைய துணை தேவை. கடவுள், மெய்யான தேவனுடைய துணை இல்லாத மனிதன், அவர் உலகத்தில் வாய்ப்புகள், வசதிகள், அறிவுகள், அவருக்கு என்ன செல்வாக்கு இருந்தாலும் சரி, உள் பயம் அவனில் இருக்கும். தேவனுக்கு மகிமை. அடுத்து என்னமோ என்ன நடக்குமோ, என்ன பொல்லாப்பு வருமோ என்றே அவனுக்குள்ளது யாருக்கும் தெரியாது, அவனுக்கு தெரியும். ஆனபடினால் இந்த தேவனோடு, கடவுளோடு இருக்கிற மனிதன் அவைகள் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டான், அவன் அசைய மாட்டான் என்று வேதம் நமக்கு இந்த நாளில் போதனையாக தருகின்றது. ஆனபடினால் இதை கேட்கின்ற தேவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று அறிந்து ஆராதிக்கிற நமக்கும் தான், உங்களுக்கும் தான் இந்த வார்த்தை. அப்படினால வெறுமனே ஆராதிப்பதல்ல, அவர் நம்முடன் கூட இருக்கணும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு சுவாமி சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இயேசு சுவாமியினுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்க்கும்போது, அவர் இந்த உலகத்தில் அவர் வந்தது மனிதனாக வந்தார், தேவனாகவும் வந்தார். மனிதனாக வந்தது நம்மை ரட்சிக்க, அதாவது நமக்கு மாதிரி வழிகாட்ட. அவர் அதாவது ஒவ்வொரு மனிதனும் இப்படி நடக்கணும், இப்படி அவன் ஜீவித்தால் அவனுக்கு அதாவது ஒரு குறைவும் இல்லை, அதோடு கூட அவனுக்கு ஒரு நித்தியமான வாழ்க்கை இருக்கிறது என்று அவர் மாதிரி காண்பித்திருக்கிறார். நான் தான் வழி என்று சொல்லியிருக்கிறார். நான் தான் வழி, என்னை அல்லாமல் ஒருவரும் அந்த இடத்துக்கு வர முடியாது என்று சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:29 வாக்கியத்தை வாசிக்கலாம். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய காரியம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவுக்கு அனுப்பினவர்
என்னை இந்த பூமிக்கு அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் என்று அவர் சொல்லுகின்றார். ஆனால் அவர் எப்படி என்னோட கூட இருக்கிறார் என்றால், அவருக்கு பிரியமானதை, அவருக்கு சுத்தமானதை, என்னை இந்த பூமிக்கு அனுப்பின நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறபடியினால அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை ஒருபோதும் தனியாக இருக்க அந்த பொல்லாத மரண இருளின் தேசத்தில், அதாவது பொல்லாங்கு நிறைந்த உலகத்தில் வசிக்கிற நான் கலங்காமல் ஜீவிக்க கர்த்தராகிய தேவன் எனக்கு வகுத்திருக்கிற வழி பிதா எப்பொழுது என்னோடு இருக்கிறார் என்று அவர் சொல்றார். இவரும் தேவன் தான். ஆனால் ஏன் இப்படி சொல்லுகின்றார்? ஒவ்வொரு மனிதனுக்கும் இது ஒரு பெரிய அறிவுரை பாடம். தேவனுக்கு மகிமை. இதை மட்டும் கவனித்து நடக்கணும். கடவுள் மனிதனோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு சுத்தமானதை, பிரியமானதை, அவர் சொல்லுகிறதை அவன் செய்யணும். அப்படி செய்தால் ஒருபோதும் அவன் தனியாக இருக்க மாட்டான். அவனை தனியே இருக்க விட மாட்டார். அவன் உலகத்தில் எவ்வளவு பெரிய காரியம் ஏற்பட்டாலும் சரி, அதற்கு அஞ்ச மாட்டான், பயப்பட மாட்டான். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற இந்த தைரியம் தான் தைரியம். மற்றபடி மனித உலகம் ஒன்றும் கிடையாது. அது மனிதனை காப்பாற்றவில்லை என்று நாம் வரலாறுகளை படிக்கும் போது அறிவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவைகளெல்லாம் தூங்கிவிடும், மனித படைகள் எல்லாம் தூங்கிவிடும், அவைகளை காக்காது. ஆனால் இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளை, தேவ சுத்தம் செய்கிற மனிதனை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? அவனை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவரை அறியாமல் அவனுக்கு ஒரு பொல்லாங்கும் இந்த உலகத்தில், இந்த மரண பள்ளத்தாக்கில் வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு வரார் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடியினால் ஆண்டவரை துதிக்கிறேன். அன்பானவர்களே, இறைவன் யார் என்று அறிந்து அவரை முதலாவது நாம் வழிபட வேண்டும். அவரை அதாவது பின்பற்ற வேண்டும். அவர் என்ன விரும்புகிறார், என்ன சொல்லுகிறார் என்பதை அறிய வேண்டும். அறிந்து அதன்படி நடக்க வேண்டும். இன்று இயேசு ஆராதிக்கிற பெரும்பகுதி கூட்டங்கள் தேவ சுத்தம் அறியாதவர்களும் தேவனுடைய சுத்தம் செய்யாதவர்களுமாக இருக்கிறபடியினால் வெறும் கிறிஸ்தவர்களாக, பேர்கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் இயேசுவே அதாவது மெய்யான வழிகாட்டி. அவர் சொல்லுகின்றார், நான் பிதாவுக்கு சுத்தமானதை எப்பொழுதும் செய்கின்றபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது. நாம் வேதத்தில் கவனிக்கும் போது, சூழ்நிலைகளை பார்க்கும் போது, நன்றாக தேவனோடு கூட இருக்கிற மனிதர்களும் கூட, குடும்பங்களும் கூட சில வேளையில் அதாவது அதில் குறைவுபட்டு போகிறதை நாம் காணுகின்றோம். என்றால் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் இருக்கிறார். இருக்கும்போது மனிதனுக்கு சில உலக ஆசைகளை சத்துரு காட்டி அவைகளை உள்ளத்திலே கொண்டு வந்து தனிப்பட்ட முறையில், அதாவது கடவுளை ஆராதிக்கிற நாம் இப்படி இருந்தால் அது ஒரு மேன்மையாக இருக்குமே, அது ஒரு சாட்சியாக இருக்குமே, உலகத்தில் தரித்திரர்களை போல இருந்தால் என்ன பிரயோஜனம் என்னெல்லாம் பல ஐடியாக்களை அவன் உள்ளத்திலே கொடுப்பான். இல்லாதக்குரிய ஆட்களை அனுப்பி அதுக்குரிய வழிகளை திறந்து கொடுப்பான். வேதம் சொல்லுகின்றது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். தேவனுக்கு மகிமை. அதாவது மனிதனுக்கு அதைத்தான் அவன் தோன்றுகிறது. அவனுக்கு அதாவது கர்த்தர் ஒரு ஸ்தானம் வைத்திருப்பார். அவனை பற்றி ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். பின்னணியத்தில் வைத்திருப்பார். அதை காட்டுகிறது இல்லை. இதெல்லாம் இருக்கும். இப்பொழுது இருக்கிற நிலை ஒரு நெருக்கமான நிலை, ஒரு அதாவது கைவிடப்பட்டது போல, அல்லது உலகத்தாரை பார்க்கும்போது நாம் குறைவுபட்டவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில் மனதில் அது தோன்றும். சில வேளையில் தனியாக இருக்கும்போது அவர்களெல்லாம் வேறு அந்நிய காரியங்களை கும்பிடுகின்றார்கள். எப்படியோ வாழ்கின்றான், எப்படியோ பேசுகிறான், எப்படியோ ஜீவிக்கிறான், அவனுடைய காரியங்களெல்லாம் இப்படி என்று இருக்கிறது எல்லாம் எண்ணங்களை கொடுத்து, அதாவது வேறொரு வழியை அவன் திறந்து காட்டுவான் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது மரணங்களின் தேசம். இந்த தேசத்தில் தேவனுடைய பிரசன்னம், துணை நமக்கு கொஞ்சம் குறைந்து விட்டால் வாழ முடியாது. பயம் வந்து நம்ம நெருக்கிவிட ஆரம்பித்து விடும். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படித்தான் இன்றைய நிலை இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். இங்கே எபிரேய நிருபகர்த்தா எழுதும்போது அவர் என்ன எழுதுகிறார் பார்ப்போம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர்
13 அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசிக்கலாம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பூமியில இருக்கிற, இப்ப எங்கே ரோட்ல தெருவில் யாரும் இருக்கிறதில்லை, அப்படினால கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் அவர்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணி அதற்கு மேல் ஆசைப்படாமல், அதாவது இப்பொழுது சாதாரண வீட்டில் இருக்கிறோம், பெரிய வீட்டில் அப்படி எல்லாம் இருக்கு, நமக்கு இப்படி ஒன்று இருந்தால் அப்படி ஒரு ஆசை, அதாவது பல வகையிலேயும் அவன் அந்த ஆசையை தோன்றுகிறான். ஏனென்றால் இறைவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை குறைந்து வேறொரு நிலையிலே மனதை செலுத்த ஆரம்பிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் ஒதுங்குகிறது, அது குறைகிறது. குறைந்த உடனே கவலைகள், பாரங்கள், துக்கங்கள், பலவிதமான காரியங்கள், அதாவது காரணம் இல்லாத சூழ்நிலைகள் நமக்குள்ளே தோன்றி அப்படி ஒன்று இருக்காது, அப்படி ஒன்று நடக்காது, நடந்திருக்காது, ஆனால் நடக்கிறது போல, அதாவது வருங்காலங்களை பற்றி எண்ணங்களை தூண்டிவிட்டு அவன் அந்த பிரகாரம் செய்கிறான். இது இந்த மரண இருளில் இருக்கிற இந்த இருளின் அதிகாரியாகிய சாத்தானுடைய வேலை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை. அப்படினால அவன் மனிதர்களுக்கு கொடுக்கிற, அதாவது முதல் படி என்ன என்றால் பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று வேதம் சொல்கின்றது. ஒரு மரம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அநேக வேர்கள் உண்டு. அவைகள் அதுக்கு பிடிதளம் அல்ல, ஒரு புயலடித்தால் விழுந்துவிடும். ஆணி வேர் தான் அதற்கு சரியான பிடிதளம், அதற்கு ஒரு நாடி பாதுகாப்பு என்று நாம் காணுகின்றோம். அது அந்து போய்விட்டால் அந்த மரம் சாய்ந்து விடும். அதே வண்ணமாக இந்த உலகத்தில் அதிலிருந்து பல தீமைகள் அதாவது உருவாகிறது அல்லவா. இங்கே என்ன சொல்லப்படுகின்றால் பணம். அந்த பணத்தில் இருந்து அந்த பணத்தை சம்பாதிக்க அதை எடுத்துக்கொள்வதற்கு தெய்வீகத்தில் அவர் குறைவுபடுகின்றான். குறைவுபட்டு அப்படி செய்யலாமே, இப்படி செய்யலாமே, இப்படி செய்யலாமே என்றெல்லாம் எண்ணி அவன் செய்கின்றான். தேவனுக்கு மகிமை. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நாள், அந்த நாளிலே அவனுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். அவனுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரியம், இது நமக்கு அதாவது இந்த காரியத்தில் வெற்றி கிடைத்து விட்டால் நிறைய பெரிய ஒரு உத்தியோகம் வந்துடும், நிறைய சம்பாதிக்கலாம், பெரிய ஆளாகிடலாம். ஒன்றுமே நடக்காது. தேவனுக்கு மகிமை. என்ன வரும்? அதாவது இந்த மரண இருளில் உண்டாகிற பயம் இருக்கிறது அல்லவா, அதுதான் அவனுக்கு சம்பாத்தியமாக ஆகிவிடுகிறது. இன்றைக்கு நான் பார்க்கிற உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இதில் அநேகர் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது நாம் அறிவோம். ஆனபடியினால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது? பணம் இல்லாதவர்களா இருக்கணும். வாசிங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார். யார்? தேவன் சொல்லியிருக்கிறார், பிதா சொல்லியிருக்கிறார். தேவனுக்கு மகிமை. இயேசு அதை சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதவராக நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்தால் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். இது ஒரு மாயை. இந்த பணம் இருக்கிறது பாரு, மாய். ஆனால் பணம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. பணம் மனிதனுக்கு அவசியம். பண ஆசை ஒரு வார்த்தை சேர்த்துருக்கு பாருங்க. அதாவது பணம் தேடுவதில் ஒன்றுமில்லை, உலகத்தில் வாழ்வதற்கு பணம் வேணும். ஆனால் பண ஆசை என்று வரும்போது அநேக தவறுகளை செய்துதான் அதை பூர்த்தி செய்ய முடியும் என்று நாம் காணுகிற. ஆசைப்பட்டு திடீரென்று ஒரு நிலை அடையணும் என்கிற எண்ணம் வருகிறது அல்லவா, அதுதான் ஆசை. அந்த ஆசையினாலே மனிதன் தேவனை மறந்து, தெய்வீகத்தை மறந்து, தேவ சத்தத்தை மறந்து அப்படி போகிறதுனால அவன் அந்த இருளுக்குள்ளே அகப்பட்டு கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சுவாமி இந்த பூமிக்கு வரும்போது அவர் எப்படி இருந்தால், இந்த பூமி மரண இருளின் தேசமாக அது இருந்தது. அதாவது இருளில் இருக்கிற ஜனங்கள் என்று எழுதியிருக்கிறது. இருளுக்குள் தான் ஜனங்கள் இருந்தார்கள். இயேசு வருவதற்கு முன்னால் இந்த பூமியில இருள் இருந்தது, அந்த இருளுக்குள்ளே மனிதர்கள் இருந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். அந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கத்தான் இயேசு வந்தார். தேவனுக்கு மகிமை. அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசம் என்றெல்லாம் தொடர்கிறது. ஆண்டவருக்கு மகிமை. ஆனபடினால இந்த கடைசி காலத்தில் ஆண்டவராகிய தேவன், அதாவது மனிதர்கள் இருளுக்குள் இருக்கிற மனிதர்களுக்கு
வழிகாட்ட, வெளிச்சங்காட்ட, என்மேல் உலகத்தில் என்ன செய்ய, எந்த வழியா போக, எப்படி நான் விடுதலை பெற என்று தவிக்கிற மக்களுக்கு பாதை காட்டுவதுதான் தெய்வீகம். அதற்குத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடியினால் இங்கே சங்கீதக்காரன் இதனுடைய உண்மையை அறிந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மரணங்களின் தேசத்தில் நான் நடந்தாலும், அந்த மரணங்களின் தேசத்தில் வாழ்ந்தாலும், மரணங்களின் தேசத்தில் ஜீவித்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவன் ஒரு மனிதனோடு இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். தேவனுக்கு மகிமை. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். அனுதின வாழ்க்கையில இது கர்த்தருக்கு பிரியமா, இது கர்த்தருக்கு பிரியமா, இது சரியா என்று சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பார்த்து அவைகளை செய்கின்ற மனிதனோடு தேவன் இருப்பார், நிச்சயமாயிருக்கிறார், இருப்பார் என்று வேதம் சொல்கின்றது. தேவனுக்கு மகிமை. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடிய மனிதன் விட்டு விலகிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அது தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் அது வேறு பக்கமாக கொண்டு போயிடுது என்று வேதம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, அநேக நட்சத்திரங்கள் நமக்கு தெரியும், அநேக சுடர்களாய் பிரகாசித்த தேவனுடைய மனிதர்களை தெரியும். திடீரென்று என்ன மங்கி விட்டது, திடீரென்று மங்கி போய் அந்த ஒளியை தேடினால் காணவில்லையே, அந்த ஒளி மங்கி போய் அணைந்து போய் சிலது ஆகிவிட்டது என்று நாம் வருந்துகிறோம். இது நமக்கு ஒரு படிப்பினை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சிறுவர் ஜனங்களுடைய வாழ்க்கை, அவர்கள் அதாவது எவ்வளோ அற்புதங்களை கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடு கூட வழி நடந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. அப்படி இருக்கும் போதும் அவர்கள் நடந்து சத்தியத்தின்படி ஞானஸ்நானம் பெற்றார்கள், எல்லாமே செய்தார்கள். ஆனால் அங்கு உள்ளத்தில் என்ன வந்துட்டு, அக்கிரம நினைவு, அக்கிரம சிந்தை, உலக சிநேகம் உள்ளே போந்துட்டு. தேவனுக்கு மகிமைத்தான் பார்க்கிறோம் அல்லவா? அவர்கள் இச்சது போல நீங்கள் இச்சையாதீர்கள். அதாவது இவைகளெல்லாம் உங்களுக்கு திருஷ்டாந்தமும் நடந்தவைகளெல்லாம் எச்சரிப்புமாக இருக்கிறது. இவைகளை நீங்கள் மனதில் கொண்டு வேதத்தில் எழுதியிருக்கிறது சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். அவ்வளவு உன்னதமானலை, அவ்வளவு பெரிய ஒரு விடுதலை. வழியில் நடக்கும் போதெல்லாம் அற்புதம். அவர்களுக்கு அதாவது வேலை ஜோலி இல்லாமல் வானத்திலிருந்து பரிசுத்த தூதர்கள் சாப்பிடுகிற அப்பம் இதெல்லாம் தரப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் என்ன செய்தார்கள், பொல்லாத ஆர்வைகளை இச்சித்தார்கள். தேவனுக்கு மகிமை. அவர்கள் ரொம்ப கொடிய பாவங்களை செய்தார்கள் என்று அந்த வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால இது தீர்க்கண்ணி ஏசாயா எழுதும்போது அவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், தேவனோடு வாழுகின்ற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தேவன் உங்களை விட்டு விலகிவிடாதபடி பார்த்துக்கொள்ள, விலகுவது எப்போ என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். தேவனுக்கு மகிமை. வாசிப்போம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம் நம்முடைய மனப்பாடமான ஒரு வசனம், அடிக்கடி படிக்கிற வசனம் கூட. இதை நாம் கவனிப்போம், வாசிக்கலாம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. எவ்வளவு காரியம் பாருங்க. 2 காரியம் இதில் சொல்லப்படுகின்றது. தேவனுக்கு மகிமை. அதாவது உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கு உங்களுக்கு நடுவாக, தேவனோடு உறவாடி கொண்டிருந்த உங்களை இப்படி பிரிவினை, இப்பொழுது இடையில வேற ஒன்று புகுந்துட்டு அக்கிரமம். அக்கிரமம் வந்த உடனே ஆண்டவர் அதற்கு தூரமானவர் அல்லவா? ஆனப்படினால அதை அவர் விரும்புகிறது இல்லையே. ஆனப்படினால அங்கே வெடிப்பு உண்டாகி அந்த பக்கம் இந்த பக்கம் இப்ப தேவனோடு உள்ள உறவு ஐக்கியம் என்று போய்விட்டது. அக்கிரமங்களே தேவனை விட்டு உங்களை பிரிக்கிறது. தேவனை விட்டு பிரிக்க 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 விட்டு போன பழைய பாவங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால அக்கிரமம் பிரிக்கிறது, பாவம், அதாவது அவர் நமக்கு செவி கொடுக்காதபடி ஒரு பகைஞரை போல் அவர் ஆக்கி விடுகிறது என்று நாம் காணுகின்றோம். அப்படினால உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை நீங்கள், அதாவது கண்ணை மூடினால் தேவ தரிசனம் கண்டீர்கள், கண்ணை மூடினால் தேவனுடைய சத்தத்தை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது இல்லையே. ஏன்? அக்கிரம நினைவு
வந்துவிட்டது. அக்கிரமத்தை சாத்தான் அதுதான் புகுத்துவான். சாத்தான் என்றால் உருவத்தில் வர்றதில்லை. அதாவது பண ஆசையை கொடுக்கிறது, உலக நேசத்தை கொடுக்கிறது, வருங்காலங்களை பற்றிய எண்ணங்களை, கவலைகளை, பாரங்களை கொடுக்கிறது. நல்லா இருக்கிற காலத்திலேயே அதை புகுத்து 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 தேவனுக்கு அவனுக்கும் ஜெப நேரங்களை குறைக்க, வாசிப்பு குறைக்க, நற்கிரிகள் செய்வது, தெய்வீக காரியம், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூத்துறது இரவு பகலுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை நன்றாக நாம் கவனித்து அவர் நம்மை விட்டு விலகி விடாதபடி, அதாவது நமக்கும் அவருக்கும் இருக்கிற இந்த தெய்வீக உறவு, தொடர்பு, இந்த பிரசன்னம் குறைந்து விடாதபடி நாம் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதைத்தான் தாவீது ராஜா அடிக்கடி சொல்வார். அதாவது கர்த்தரை என் கண்முனாலே நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். தினமும் நிற்கிறாரா, ஆண்டவர் நிற்கிறாரா. அந்த காலத்தில் பரிசுத்தவான் பழைய ஏற்பாட்டு காலங்கள் அப்படித்தான். இப்போ நமக்குள்ளேயே வாசமாக இருக்கிறார். நம்மையோருடைய வாசலமாக தெரிந்து கொண்டார், நம்மையோருடைய வீடாக தெரிந்து கொண்டார். இப்போ பெரிய ஒரு நிலை இந்த புதிய ஏற்பாட்டு காலம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறார். நேற்றை விட நெருக்கமாக வந்திருக்கிறாரா, கொஞ்சம் தள்ளி போயிட்டாரா என்ற பக்தர்களுடைய பார்வை இதுவாகவே இருந்து அன்றன்று தெய்வீக உறவை பெருக்கி கொண்டார்கள், அதை வளர்ந்து கொண்டார்கள். அதுபடியால் கர்த்தருக்கும் அவர்களுக்கும் பிரிவினை வராதபடி, கூப்பிடும்போது ஜெபிக்கும் போது பதில் கிடைக்காமல், தேவ சத்தம் கேட்காமல் போய்விடாதபடி இருக்க வேண்டும். இருக்கிறதற்கு காரணம் அக்கிரம நினைவுகள் என்று சொன்னால் பெரிய கொடிய பாவங்களை சந்திக்கிறதல்ல. தேவனை விட்டு தேவன் மேலுடைய பாரங்களை வைக்காமல் சைடில் அங்கெங்க அப்படியே சிந்தித்து கொஞ்சம் கொஞ்சமாய் தேவ பிரசன்னம் மட்டுப்பட்டு போய்விடும் என்று நாம் காணுகிற அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை அப்படி ஆனது உண்டு என்பதை நாம் அறிவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடியினால் அது பணாசை இல்லாதவர்களாக இருந்தால் தேவ ஐக்கியம் போகாது. பணாசை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மை விட்டு விலகி நிற்பார். ஆசைப்பட தேவன் மேல் வைத்திருக்கிற ஆசை, அன்பை விட்டுவிட்டு வேறு பக்கம் உலகத்துக்கு நேராக செலுத்தும் போது அவர் நம்மை விட்டு விலகுவதற்கு அது காரணம். ஃபஸ்ட்டு படி தேவனுக்கு மகிமை. அடுத்தபடியாக, அதாவது நான் இப்பொழுது பார்த்தோம், அக்கிரம நினைவுகள். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று பக்தன் சொல்லுகின்றார். அந்த அக்கிரம நினைவுடைய வெயிட் என்ன? அதாவது தேவனுக்கு நமக்குள்ள உறவை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைக்கும். இந்த அக்கிரம நினைவு பெருகி கொண்டே இருக்கும். பெருகி அது பெரிய பாவமாகிவிடும். அப்புறம் அவர் நமக்கு செவி கொடுக்க முடியாமல் ஆகிவிடும் என்று வேதம் சொல்லுகின்றது. வசிக்கின்ற தேசம் மரண இருளின் தேசம். இந்த மரண இருளின் தேசம், பொல்லாப்பு நிறைந்த உலகம். இதில் பயப்படாமல் வாழ்வதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கணும். தேவன் நம்மோடு கூட இருக்க பார்த்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை விட்டு விலகாதபடி கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது ஒரு ராஜா, அவன் பேர் சவுல். அவன் அதாவது தெய்வீகத்துக்கு தேவ சுத்தத்துக்கு மாறாக செயல்பட்ட ஒரு மனிதன் என்று நாம் அறிவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய மனிதனை, அதாவது நன்மை செய்த அந்த தேவ மனிதனை துரத்தவும் கொலை செய்யவும் முற்பட்ட பொல்லாத ஆவினால் ஏற்பட்ட ஒரு மனிதன். இப்படிப்பட்ட மனிதனுக்கு ஒரு இக்கட்டான நேரம் வந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நேரத்தில், அதாவது அந்த இக்கட்டென்றால் மிகவும் பெரிதான இக்கட்டு. அதாவது அதற்கு முன்னாலே சாமுவேல் போன்ற தேவபரிசுத்தவான்களாக இறந்து விட்டார்கள். அவர்களெல்லாம் மறுமை அடைந்து விட்டார்கள். இப்போ ஒரு கேள்விக்கு தீர்க்க தரிசனம் கிடையாது. இவர் தேவ சுத்தம் அடுத்து என்ன, யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாது, எப்படி என்னுடைய நிலைமை என்ன என்று அறிய முடியவில்லையே, கர்த்தர் எனக்கு வழிகாட்டவில்லையே, நான் என்ன செய்ய என்று அவன் எப்பொழுது தேவனுடைய மனிதர்களை குறி சொல்றவர்களை எல்லாரும் கொலை செய்துகிட்டு இருக்கிறான். இப்படி இருக்கிற நேரத்தில் கேட்டான், விசாரித்தான், எங்கேயாவது குறி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா என்று அவன் விசாரித்து ஒரு குறி சொல்கிற பொம்பளை இருக்கிறாள் என்று கண்டுபிடித்து, இப்படி வேஷத்தை மாற்றிக்கொண்டு, என்ன அரசனை போனால் அவள் சொல்ல மாட்டாள், எல்லாருக்கும் தெரியும் இப்படி அவன் அப்படிப்பட்டவர்களெல்லாம் கொண்டு கொண்டிருக்கிறான் என்று. அங்கே போனான், கேட்டான். அங்கே தேவனுடைய சுத்தத்தை அறியக்கூடிய நேரமாக இருந்தது. சாமுவேல் எழும்பி வந்தார் என்று எழுதியிருக்கிறது.
ஆனால் அதுக்கு பற்றி வேறு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஆனால் அதை பற்றி நமக்கு தெரியவில்லை. ஆனால் அங்கே சாமுவேல் நீண்ட அங்கி தரித்த ஒருவர் தான் எழும்பி வருகிறார் என்று அவள் கண்டு சொன்னாள் என்று நாம் காணுகிறோம். அவர் பேசவும் செய்கிறார். அதில் அவர் குறிப்பாக ஜெபம் பண்ணும்போது சொல்லும்போது, நான் கூட இருந்த காலத்தில் சொல்லவில்லையா என்று சொல்லி, தேவன் உன்னை விட்டு விலகி இருக்கும் போது, தேவன் உன்னை விட்டு அவர் தூரமாய் போன பிறகு என்ன தேடி வந்து என்ன பிரயோஜனம் என்ற ஒரு அவல நிலை அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. தேவனை ஒரு மனிதன் இழந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, பயம். அடுத்து எதிராளி வந்து விடுவான், நம்மை கொண்டு விடுவான், நாட்டை பிடித்து விடுவான் என்ற அச்சம். ஏன் தேவனை விட்டு விட்டபடியினால், தேவனை விட்டு தூரம் அப்படினால் அநேகருக்கு பிடித்தான். வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குது, சீக்கிரம் 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 சரி பண்ணுங்க என்று எச்சரிப்பு கொடுப்பது அதனால தானே. சீக்கிரம் தேவனை விட்டு விடாதங்க. தேவன் அவ்வளவு கடினமானவர் அல்ல. ஒரு மனிதன் தவறு செய்த உடனே அவனை விட்டு விட்டு உடனே ஒதுங்கிறவர் அல்ல. அவனை நேசிக்கிறார். அதற்காக நீங்கள் திருப்தி அடைந்து உங்களுடைய துர்க்குணத்தில், உங்களுடைய கெட்ட கிரிகளில் கீழ்ப்படியாமல் நிலைத்திருக்காதீர்கள் என்று சொல்வது அதனாலே தானே. இங்கே பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தில் நான் வாசிக்கும் போது இப்படி நான் வாசிக்கிறோம். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சாமுவேல் தான் பேசுகின்றார். அதாவது கர்த்தர் உன்னை விட்டு விலகி இருக்க, உன்னை விட்டுவிட்ட பிறகு உனக்கு சத்ருவாக மாறின பிறகு என்ன தேடி வந்து என்ன பிரயோஜனம் என்று அன்று ராத்திரி புறா தவித்தான். அப்படியே யுத்தத்தில் மாண்டான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகின்றது. அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தத்தை கேட்கின்றவர்களே, நான் வசிக்கிறது மரண தேசம். இந்த தேசத்தில் தேவன் இல்லாதவர்களுக்கு தேவன் தேவை, கடவுள் தேவை. அந்த கடவுள் இருந்தால்தான் இந்த மரண தேசத்தில், இந்த மரண இருளின் தேசத்தில் இந்த மரணத்துக்கு தப்புவிக்க தேவனுக்கு மகிமை. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஏற்படுகிற இந்த தனித்த நிலை போன்ற இதை எப்படி சமாளிப்பது, எப்படி மேற்கொள்வது, இதை கடந்து எப்படி போவது என்ற ஒரு அச்சுறுத்தல் வருகிறது அல்லவா. ஒரு கடவுள் தேவை. கடவுளை உடையவர்களாய் இருந்தவர்கள் இப்பொழுது குறைபட்டிருக்கிறீர்களா? கண்டுபிடியுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்மிலே உண்டா என்பதை கவனியுங்கள். தேவனுக்கு மகிமை. அக்கிரமங்கள், பாவங்கள் நம்மிலே அதாவது சம்பவித்து நெருங்கி வருகிறதா? கவனியுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால இந்த நாளில் தேவன் தருகிற வார்த்தை என்ன என்றால், உலகத்தில் மனிதர்கள் வாழுகின்றார்கள். ஆண்டவராகிய தேவன் கற்றுக் கொடுத்தார். ஆண்டவரே, அன்றன்றைக்குள்ளாக அர்த்தம் எங்களுக்கு தாரும் என்று கேளுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். பண ஆசை உண்டாகி பல வருஷத்துக்கு பல தலைமுறைகளுக்கு சேர்த்து வைக்கணுமே என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் கர்த்தர் ஒதுங்கி விடுவார். அப்படி இல்லாதபடி அவரை நம்பி நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். இந்த மரண தேசத்தில் நாம் நீடொழியாய் வாழ நம்முடைய ஓட்டம் முடியும் போது நித்தியத்தை என்றென்றும் என்றென்றும் ஜீவிக்கிற நித்திய ஜீவனை அடைவதற்கு அதுவே வழி. கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் அறிந்த காரியம் என்ன என்றால், இருக்கிற தேசம் மரண தேசம், மரண இருளின் தேசம், பொல்லாப்பு நிறைந்தோட. இதை மனதில் வைத்து நம்மை வாழ்க்கையை வைத்துக் கொள்வோம். இறைவனை அடையாதவர்கள் இறைவனை அடைந்து கொள்வோம். இறைவன் யார் என்ற அறிவை பெற்றுக்கொண்டு அவரை சேவிப்போம். உச்சாவனத்தோடு சேவிப்போம். உங்களோடு கூட இருப்பார். உங்களை குறித்த தேவ சுத்தம் எதுவோ என்ன நினைத்திருக்கிறாரோ சொன்னாரோ செய்து முடிப்பார். கர்த்தரது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை சொன்னோம், நீர் பேசின நன்றி. கேட்டு செவிகளில் உள்ளத்தில் பதியட்டும். நாள் வசிக்கிற தேசம் ஒரு மாயாபுரி சந்தை, ஒரு நீர்மேல் இருக்கிற குமிழியை போல இருக்கிறது. அதற்கு நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட இந்த மரணரின் தேசத்திலே நாங்கள் வாழ்கின்றோம் என்ற உணர்வோடு வாழ்ந்து நம்முடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்களும் பெறாதவர்களும் கர்த்தரை உறுதியாக பிடித்து உத்தமத்தோடு உற்சாகமனதோடு தேடட்டும். கர்த்தாவே, சுதிக்கிற ஆசீர்வதியும். நாங்கள் ஒவ்வொருவரும் தேவ சுத்தம் செய்யும் கருவிகளாக
திகழ முடியாத கிருபை எங்களுக்கு தாரும். ஆசீர்வதியும். ஜீவனுடைய வசனம் தொடர்ந்து கிரியை செய்யட்டும், தடைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.